வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி தில்லியினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டான பணம் எரிந்த நிலைமையில் கைப்பற்றப்பட்டது. ஸோ அது ஒரு ஸ்டோர் ரூமில் இருந்த பணம் எங்கள் ரூமுக்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது. வேறு வெளியிலேருந்தும் கூட அந்த ரூமுக்கு வரலாம், எங்கள் ரூம்லேருந்தும் போகலாம். ஸோ நாங்கள் வீட்லேயே இல்லை அந்த டைமில். நாங்கள் அந்த ஸ்டோர் ரூமில் பணம் வைக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதற்கு 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு விசாரணை குழு இருக்குது. அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. நீதிபதிகள், நீதிமன்றங்கள் ஊழலால் நிரம்பி வழியுதா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தது. ஸோ இது சம்பந்தமான ஒரு கருத்து கணிப்பு முடிவு மக்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. சி ஓட்டர் அண்ட் இந்தியா டுடே அதனுடைய முடிவுகள் வந்திருக்குது. சில கேள்விகளையும் கேட்டு அதற்கான பதில்களை வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல் கேள்வி, நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய நீதியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு எஸ், நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும், அதிகமாக நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்களும், எப்பயுமே நம்ப முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48% மக்கள் நம்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10% மக்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100ல் 42 பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, இந்த நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய நீதி அப்படின்றது பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி, ஏழைகளுக்கு, சாதாரணமான மனிதருக்கு ஒரு மாதிரி இருக்குதா? நீதிமன்றங்கள் அப்படித்தான் மனிதர்களை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் பார்த்து நடத்துகிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு 56% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் பணம் பார்த்து தாங்க நீதிமன்றங்கள் மக்களை நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, இந்த நீதிமன்றங்கள், நீதித்துறை அப்படின்றது எவ்வளோ வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, கம்ப்ளீட் முழுமையாக வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 17% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு பார்ஷியலி, இந்த பக்கமும் சொல்லலாம் அந்த பக்கமும் சொல்லலாம், கொஞ்சம் ஓரளவு வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 40% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்படையாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஓரளவு அண்டு முழுமையாக அப்படின்னு பார்த்தோம்னா 57ன்னு சொன்னாலும் ஓரளவு 40% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் 17% மக்கள் மட்டும்தான் நீதித்துறையை முழுமையாக நம்புகிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்த கேள்வி, உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொலீஜியத்தின் வழியாக மட்டுமே நியமனம் செய்யணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 44% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 23% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேருக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொலீஜியம் அப்படின்றது நீதித்துறை சார்ந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்கிறவர்களே அதற்கான நீதிபதிகளை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஏன்னா முன்னாடி நீதித்துறையிலிருந்து பர்சன், மத்திய நிதி அமைச்சர், அது போக 2 தனி நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அடங்கிய குழு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நீதித்துறை ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ இதில் மற்றவர்கள் தலையிடுறதை நாங்கள் விரும்பலை அப்படின்றதுனால தான் கொலீஜியம் அப்படின்ற முறை வந்தது. ஸோ அந்த முறை சரியாக தான் இருக்கும் சொல்லிட்டு 44% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, இந்த நீதித்துறை எந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளால், ஊழல் விஷயங்களால் கலங்கப்பட்டிருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு 48% மக்களும், ஓரளவு அப்படின்னு சொல்லிட்டு 37% மக்களும், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுலையுமே 48% மக்கள் நீதிமன்றங்கள், நீதித்துறை ஊழலால் கலங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு அடுத்ததாக நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த கொலீஜியத்துக்கு முன்னாடி அவர்கள் தான் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கணுமா, கொண்டு வரணுமா அந்த ஆக்டை அப்படின்ற கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 39% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 44% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் கரைகள், ஊழல் விஷயங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து மக்கள் நினைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதில் பெரும்பாலான கேள்விகளுக்கான பதில் அப்படின்றது, அவர்கள் நீதிமன்றங்களை நம்பலை, நீதிமன்றங்களையும் சாமானிய மக்கள், அரசு அதிகாரிகள் மாதிரியோ, அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரியோ மக்கள் பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வழியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. நீதிமன்றங்களை நம்பலை அப்படின்னா நம்ம யாரையுமே எதையுமே நம்ப முடியாது. ஸோ ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் தான் இருக்கக்கூடிய கடைசி வாயில் கதவாக இருக்குது. ஸோ நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை வேண்டும் அப்படின்றத நாம் சொல்லக்கூடிய மெசேஜ். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.